பேன் இண்டியா படங்களுக்கு நிறைய ஆந்திரா ஹீரோடைய ஹீரோ வகிக்கிறாங்க தான். இதை எப்படி பாக்குறீங்க? கலைக்கு மொழியில ஒரே பதில். அப்ப எல்லா கலைக்கு மொழியில என்பதுன்னா அதான் சொன்னேன், வசன ரீதியாக இருந்தாலும் காட்சி வடிவமா மாறிடுச்சு தம்பி. விஷுவல்ஸ் மட்டுமே பிரமாண்டப்படுத்தி காமிக்கிற பொழுது, விஷுவல்ஸ் பார்த்து மியூசிக்ல மிக்ஸ் ஆகிற பொழுது அது உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பேன் இண்டியா. ஸோ நம்மளுக்கு தென்னிந்தியா, அது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் ஓரியன்டான காம்பாக்டாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் எடுப்பாங்க என்பது நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டது. ஆக்ஷன் வேறு தளத்தில் இருக்கிற பொழுது பேன் இண்டியா. ஸோ பேன் இண்டியானது இல்லை, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸும் பேன் இண்டியா. அவளை படத்தை போட்டுட்டு ஒரு ஸ்டேட்டில் மட்டும் அந்த படத்தை எடுக்க முடியாது. அதற்காக அவங்க கையாளக்கூடிய யுக்தி வேறு வேறு மொழிகளுக்கு தெரிந்தவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்க வச்சு நிறைய சொல்வதில் நிறைய படம் இல்லையா. தமிழ்நாட்டில் ஒரு நோன், கர்நாடகாவில் ஒரு நோன் ஃபிகர், ஹிந்தியில் ஒரு நோன் ஃபிகர், ஜஸ்ட் மலையாளத்தில் ஒரு நோன் ஃபிகர், ஆந்திராவில் நோன் ஃபிகர் போடுறது. அப்போ நான் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் தான் போதும். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் மட்டும் தெரியும், பின்னால் 10 பேர் இருந்தால் அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு கவுன்சிலர் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபேஸ் தேவை. ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸுக்கு உள்ள வைக்கிறது ஸ்டார்ட் பேரண்டியம். அம்மா என்ன அம்மா வணக்கம் சொல்லுங்க. நீங்க வந்து வெளியில நிறைய பிஸியா போயிட்டு இருக்கீங்க. உங்க வைஃபுடைய பங்கு அவங்க ஃபேமிலி அவங்க தான் ரன் பண்ணுவாங்க இல்லையா? என்ன கட்டிட்டாரா வழி காசு அவரை தான் ஓடி விடணும். ஐயா வாங்க வாங்கிதான் சொல்ல மாட்டேன். அதே சொல்லிவிட்டு சொல்ல மாட்டேன். அவங்களுடைய பங்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உங்களால இதுல இருக்க முடியுது நான் நினைக்கிறேன். உண்மை சொல்லி இவ்வளவு தம்பிச்சு கொண்டாடி பற்றி கோல்டு பேசிட்டு இருந்தேன். எதுக்கு? அதாவது வாழ்க்கையை வந்து பொன் தேடுகிறோம், பொருள் தேடுகிறோம், புகழ் தேடுகிறோம். பொன் பொருள் புகழ் கைவசம் ஆகிற பொழுது திரும்பி பார்க்கிற பொழுது தன் உறவு சம்பந்தப்பட்டவர்கள் பக்கத்தில் இருக்கவில்லை என்றால், மனைவி இருக்கவில்லை என்றால், ஈண்டெடுத்த குழந்தைகள் இல்லை என்றால், இந்த பொன்னையும் பொருளையும் புகழையும் யாரை வைத்து என்ஜாய் பண்ணுவது? இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள். கேட்டால் சிங்கிள் ஃபாதர், சிங்கிள் மதர். என்ன கல்ச்சரு? என்ன கல்ச்சர்? லவ் பண்ணிக்கலாம், குழந்தையும் பெற்று போகலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இதெல்லாம் யாருக்கு செய்யக்கூடிய பாவம்? குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய பாவம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட ரோல் மாடல் யாரு? ஹீரோ யாரு? அப்பா. ஹீரோயின் யாரு? அம்மா. அம்மாவும் அப்பாவும் தப்பாக இருக்கிற பொழுது குழந்தைகள் எப்படி சரியாக வளர்வார்கள்? இந்த குழந்தைகளுக்காக இந்த தியாகத்தை கூட செய்வதற்கான ஒரு சூழல் இல்லை, மனசு ஒத்துக்கலை அப்படின்ற பொழுது எப்படி? ஸோ எனது இந்த நிலைக்கு இப்படி ஓரளவு சிரிச்ச கொஞ்சோடு பேசியிருந்தோம்னா, என்னை இப்பொழுது தாய் இல்லை, என் தாய்மாக இருந்து என்னை தாங்கி பிடிக்கும் என் தாரம் தான்.